எல்லாருக்கும் வணக்கம். பியூ எக்ஸாம் குரூப் 2 குரூப் 4 டிஆர்பிக்கு உள்ள போர்ஷன்ஸ் தான் இது. 11th தமிழ் ஐங்குறு நூறு பேயனார். இந்த பாடத்தில் இடம்பெற்ற பாடலோட ஆசிரியர் பேயனார். ஐங்குறு நூறு எப்படி பிரிக்கலாம்னா பிரித்து எழுதுகன்னு கேட்டால் 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. ஐங்குறு நூறு 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. செகண்ட் கொஷின், ஐங்குறு நூறு அடிவரையறை 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்டது. ஐங்குறு நூறு அடிவரையறை 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்டது. தேர்ட் கொஷின், ஐங்குறு நூறு அகவற்பாவால் ஆன நூல். ஐங்குறு நூறு பாவகை கேட்டாங்கன்னா அகவற்பா அப்படின்னு எழுதணும். ஃபோர்த் ஒன், திணை ஒன்றிற்கு 100 பாடல்களாக 500 பாடல்கள் கொண்டது. திணை ஒன்றிற்கு 100 பாடல்களாக 500 பாடல்கள் கொண்டது. ஃபிஃப்த் ஒன், 5 திணைகளை பாடிய புலவர்கள். குறிஞ்சி திணை கபிலர், முல்லை திணை பேயனார், மருத திணை ஓரம்பொகியார், நெய்தல் திணை அம்மூவனார், பாலை திணை ஓதலாந்தையார். சிக்ஸ்த் ஒன், ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். செவன்த் ஒன், ஐங்குறு நூறு நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறு நூறு நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். கொஷின் நம்பர் 8, தொகுப்பித்தவர், அதாவது ஐங்குறு நூறை தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்பறை. தொகுப்பித்தவர் யாருன்னா யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்பறை. நைன்த் ஒன், பேயனார் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கை 105. இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடலோட திணை என்னன்னு கேட்டால் முல்லை திணை. துறை அதை கார்காலம் குறித்து பிரிந்த தலைமகன் அப்பருவத்திற்கு முன்னே வந்தமையை உணர்த்துவது தான், தலைவிக்கு உணர்த்த நினைக்கிறது தான் இதற்கான துறை. 11th ஒன், பாடலில் தலைவன் வருவதாக கூறி சென்ற காலம் கார்காலம். ஆனால் முன்னாடியே வந்துட்டான். பாடலில் தலைவன் வருவதாக கூறி சென்ற காலம் கார்காலம். 12, தலைவன் வெளியூர் செல்ல காரணம் பொருள் ஈட்டுதல். தலைவன் வெளியூர் செல்ல காரணம் பொருள் ஈட்டுதல். 13, இல்லத்தில் அன்பும் மரணம் சிறக்க வேண்டி தலைவன் பொருள் ஈட்ட வெளியூர் செல்வது பற்றி சங்க பாடல்கள் பேசுகின்றன. 13, இல்லறத்தில் அன்பும் மரணம் சிறக்க வேண்டி தலைவன் பொருள் ஈட்ட வெளியூர் செல்வது பற்றி சங்க பாடல்கள் பேசுகின்றன. 14, சங்ககால மக்கள் இயற்கை வாழ்வோடு மலர்கள் பின்னி பிணைந்திருந்தன. சங்ககால மக்கள் இயற்கை வாழ்வோடு மலர்கள் பின்னி பிணைந்திருந்தன. 15, இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல் எதை பற்றியது? பிரிந்து சென்ற தலைவரின் வரைவை தலைவிக்கு அறிவிக்கும் பாடல். இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல் எதை பற்றியதுன்னு கேட்டால் பிரிந்து சென்ற தலைவரின் வரைவை தலைவிக்கு அறிவிக்கும் பாடல். 16வது கொஷின், கிழவன் பருவம் பாராட்டும் 10 என்னும் தொடரில் கிழவன் என்னும் சொல் குறிக்கும் பொருள் தலைவன். அந்த பாடல் கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க. இந்த தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்டது தான் 412வது பாடல். 412வது பாடல் நம்மளோடது. 412வது பாடல் ஐங்குறு நூறு பேயனார் எழுதியது. கிழவன் பருவம் பாராட்டும் 10 என்னும் தொடரில் கிழவன் என்னும் சொல் குறிக்கும் பொருள் தலைவன். 17, முல்லை நிலத்தில் பூக்கும் மழைக்கால மலர்கள் காயா கொன்றை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடவம். முல்லை நிலத்தில் பூக்கும் மழைக்கால மலர்கள் காயா கொன்றை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடவம். 18, சொல்லும் பொருளும். போது மொட்டு அலர்ந்து மலர்ந்து கவினி அழகுற. போது மொட்டு அலர்ந்து மலர்ந்து கவினி அழகுற. இலக்கண குறிப்பு, ஆள் அசை நிலை. கண்ணி அண்மை விழிச்சொல். கண்ணி அண்மை விழிச்சொல். ஆடுகம் தன்மை பன்மை வினைமுற்று. ஆடுகம் தன்மை பன்மை வினைமுற்று. பகுபாத உறுப்பு இலக்கணம் பாருங்க. அலர்ந்து அலர்கூட்டல் இத்து இன்னு இத்து ஊ. அலருங்கிறது பகுதி, இத்து இன்னு சந்தி, இன்னானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வினையச்ச விகுதி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.